Hi friends, welcome to Two Board channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சோட்டி ஸ்டிச் போடுறதுக்காக நான் 3 ஷேப் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வளைவுகளில் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீடில் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சென்டர்லேருந்து நம்ம நீடில் எடுத்து டாப்புக்கு கொண்டு வந்து அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டியாக ஒரு லாக் போட்டு அதை அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு கீழால் போடணும். இதை நம்ம கீழே இறக்கி போடும் பொழுது தான் அந்த லென்த்து வைஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறம் நான் ரைட் சைடு வந்து சேம் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு ஈக்குவலாகவே போடுறேன். அதுக்கு மேலே அதை லாக் பண்ண குட்டி லாக் போட்டு அதை அப்படியே பேக் கொண்டு போயிட்டு ரெண்டாவதாக போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே இறக்கி போடணும். அதே மாதிரி கீழே வர நம்மளுக்கு இறக்கி போடுவோம். மேலே வந்து ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மாற்றி ரைட் அண்ட் லெஃப்ட் போடுவோம். ரைட் சைடு போட்டோன்னா அடுத்த ஸ்டிச் போடும் பொழுது லெஃப்ட் சைடு போடணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி போட்டேன். அதை கீழே கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே இறக்கணும். அதே மாதிரியே நம்ம அந்த லைனுக்கு மேலேயே கீழே இறக்குற ஸ்டிச் வந்ததுன்னா அந்த பெண்டில்லாம் கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டு மாற்றி போட்டுக்கலாம். இது வந்து நெக் பார்டருக்கும் கொடுக்கலாம். இல்லைனா ஒரு ஃப்ளவர் போடும் பொழுது ஸ்டெம்பு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம்புக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் சின்ன சர்க்கிளில் வந்து போடும் பொழுது இதை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த லைனுக்கு வர மாதிரி இறக்கி போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக வரும் ஸ்டிச்சு. இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே ரொம்பவே இறக்கி கொண்டு வரணும். அப்போ தான் அந்த லென்த் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக ரொம்பவும் கீழே இழுத்துடக்கூடாது. இடையில வந்து கேப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோட்டி ஸ்டிச்சோட மெத்தடில் லெஃப்ட் சைடு வரும் பொழுது ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு வரலும் இழுக்காமல் அதுக்கு கீழே கொஞ்சம் இறக்கின மாதிரி நம்ம ஸ்டிச்சு போடணும். அதுக்கப்புறம் அதை லாங் லூப்பாக எடுத்து அதை ஃபுல்லாக போட்ட ஸ்டிச்சை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போடுவோம். போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டி செயின் போடுவோம். இந்த மாதிரி போடும் பொழுது நம்மளுக்கு அந்த லென்த் வைஸில் இருக்கும்போது சின்ன கட்டிங் வந்து வர மாதிரி டிசைன்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து சோட்டி ஸ்டிச்சு. பாருங்கள், நான் போட்ட ஸ்டிச்சை விட கொஞ்சம் கீழே இறக்கி தான் போட்டிருக்கேன். அதை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு நீளமாக இழுத்து கொண்டு போயிட்டு கீழே போட்டு அதை அப்படியே கீழே இறக்கி குட்டி லாக் போட்டு திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு வரும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே இறக்கி லாங் லூப் எடுத்து அந்த ஸ்டிச்சஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம். ஸோ இந்த மாதிரி போடும் பொழுது இடையில ஒரு லைன் வந்து நம்மளுக்கு பார்க்க டிசைன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இடையில வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச் போட்டது டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி லாக். நம்ம மேலே போடுற லைனுக்கு எந்த அளவுக்கு கேப் எடுத்துருக்கோமோ அதே தான் லாஸ்ட்டு நம்ம முடிக்கிற வரையிலும் வரணும். அப்போ தான் ஸ்டிச் வந்து ஈக்குவலாக சேம் லெவலில் வரும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா லென்த் வைஸும் சரி வித் வைஸும் சரி நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக சேமான அளவில் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுற வரையிலும் அந்த லைன் முடிகிற வரையிலும் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வளைவு லைன்லேயும் போட்டேன், அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டிருக்கேன்.
யூனிக் அந்த பேட்டர்ன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள்.